விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனார்களை போற்றி. மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி காலபுருஷ சக்கரத்தின் முதல் வீடு, அங்கார பவனின் ஆட்சி வீடு. மேசராசிக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் இன்று நீச வக்கரம் அடைகிறாரு, நல்ல விசேஷம்தான். 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் நீச நிலைமை ஆகி வக்கரகதியில் பின்னோக்கி வராரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக 4 கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. சந்திரன் மேசராசிக்கு சுகஸ்தானாதிபதி, நல்ல ஒரு அமைப்பாக கொடுப்பார். ஏன்னா சந்திரன் மேசராசிக்கு அப்பல்கற்ற யோகர். அந்த சந்திரனும் யோகர் தான், சூரியனும் யோகர் தான். சூரியனும் ராசிக்கு இப்போ 8ஆம் இடத்துல இருந்தாலும் சிவராஜ் யோகத்தில் இருக்கிறாரு. அடுத்து சந்திரன் ராசிக்கு இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 9, 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு கஜகேசரி யோகம்னு ஒரு யோகம். இது நல்ல அருமையான யோகம். ராசிக்கு 4க்கும் 9க்கும் உடையவனுக்கு இடையில் இருக்கிற தொடர்பு தான் கஜகேசரி யோகம். குரு பகவானுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நடக்கிற சம்பந்தம். குருவுக்கு சந்திரன் கேந்திரத்தில் வரும்போதெல்லாம் கஜகேசரி யோகம் சிறப்பாக இருக்கும். அதுபோக சந்திரனுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக பார்க்கப்படுகிறது, டிசம்பர் மாதம். ஏன்னா டிசம்பர் மாதம் வருகிற திருக்கார்த்திகை தீபம், கார்த்திகை மாதம் வருகிற பௌர்ணமி சந்திரனுக்கு உகந்ததாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இந்த நிகழ்வு நடக்குது. வருகிற 13ஆம் தேதி, டிசம்பர் 13ஆம் தேதி திருவண்ணாமலை தீபம், கார்த்திகை பௌர்ணமி, உச்ச பௌர்ணமி. இருக்கிற பௌர்ணமியிலே உச்ச பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி தான். சில பேர் சித்ரா பௌர்ணமிவாங்க. சித்ரா பௌர்ணமி மேசராசியில் தான் நடக்கும். மேசராசியில் சூரியன் வர்ற அன்னைக்கு சித்திரை மாதம் நடக்கும். ஆனால் பௌர்ணமினாலே சந்திரனை மையப்படுத்தி நடக்கிறது தான். அதனால் பௌர்ணமி 12 பௌர்ணமிலேயே முக்கியமான பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி தான். அந்த பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 2, 8ஆம் இடத்துல நடக்கிறது சால சிறந்தது. 2ஆம் இடம் தன குடும்ப ஸ்தானத்தில் நடக்குது. அதுபோல் தனகாரகன் குருவும் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, மிகச்சிறப்பாக இருக்குது. நல்லாயிருக்கும். இந்த டிசம்பர் மாதம் முழுக்க கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், சொல்லாடல் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். உங்கள் பேச்சு பரவலாக பேசப்படும். ஏழை சொல் அம்பலத்துக்கு வராதும்பாங்களே, ஆனால் உங்கள் சொல்லு அம்பலத்துக்கு வரும். மற்றவங்களால் நேசிக்கப்படுவீர்கள், பாராட்டப்படுவீர்கள், சீராட்டப்படுவீர்கள், சிறப்பாக இருக்குது. இந்த கஜகேசரி யோகம், கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். சமஸ்கிருதத்தில் கேசரினா சிங்கம்னு சொல்லியிருக்கிறாங்க மிருகபட்சி சாஸ்திரத்தில். அதனால் அந்த யானை சிங்கத்தை எதிர்த்து போராடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் எதிரியை எதிர்த்து போராடி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அந்த வெற்றி பெறுற வல்லமையை கிரகங்கள் கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 9, 12 கூடிய குருவும் 4 கூடிய சந்திரனும் கொடுக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் ராசிநாதனும் பலம் அடைகிறாரு. இன்று முதல் பலம் அடைகிறாரு. 7/12/2024 கார்த்திகை 22 செவ்வாய் நீச வக்கரம் அடைகிறது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் நீச வக்கரத்துக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அது ஒரு தனி சப்ஜெக்ட். இந்த வீடியோவில் கஜகேசரி யோகத்தால் உங்களுக்கு என்னென்ன யோகம் உள்ள நாட்கள், அதுபோக சில தகவல்களை சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். போதி ஜோடத்தில் நிறைய வீடியோ போடுறேன் நான். எப்படியும் குறைஞ்சது வாரம் ஒரு வீடியோ மேசராசிக்கு போடுறேன். சாதக பாதங்களை சொல்கிறோம், பரிகார வழிபாடு முறைகள் சொல்கிறேன், சில தகவல்களும் சொல்கிறேன். நான் பலன்கள் சொல்கிறத காட்டிலும் உங்கள் ஜனன ஜாதகத்தை கம்பேர் பண்ணுறது, நட்சத்திரத்துக்கு சில பலன்கள் சொல்கிறது, தசாபுத்திக்கு பலன்கள் சொல்கிறது, இப்படி பலதரப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் பிறந்த அசுபதி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் சில பலன்கள் சொல்கிறோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதக கிரக தசாபுத்திக்கும் சில கிரக அமைப்புகளை நான் சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். போதி ஜோடித்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே நீங்கள் வெளியே ஜோசியர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவேன் நான். அப்படி எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் பார்ப்பேன் நான். சரியா நேர்களே? சரி சார், இந்த கார்த்திகை இன்றைக்கி தேதி, டிசம்பர் இன்றைக்கி 7ஆம் தேதி ஆகிப்போச்சு. இன்னும் 23 நாட்கள் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு வேண்டிய 2, 7 கூடிய சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு கர்மஸ்தானத்தில் இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயை பார்க்குறாரு. பிருகுமங்கல யோகம், இந்த மங்கள யோகம் சிறப்பாக இருக்குது. சரியா? பிருகுமங்கல யோகம் ராசிக்கு 4, 10ஆம் இடத்துல நடக்கிறனால தொழில் மிக சிறப்பாக இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், குடும்ப உறுப்பினர் ஒருத்தருக்கு பரஸ்பரமாக இருப்பீங்க. இடம், மனை, வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் மலை நடக்கும். பில்டிங் வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, தோட்டக்கலை, பண்ணை தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிவில் இன்ஜினியர் சிறப்பாக இருப்பீங்க. கட்டடக்கலை சம்மந்தப்பட்டவங்களும் மிக நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். இன்றைக்கி திருவோண நட்சத்திரம், நல்ல அமைப்பு தான். தான் சுயசாரத்திலே இருக்கிறாரு. ஸோ 7/12/2024 உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சந்திரன் உங்கள் ராசிக்கு 1, 3, 6, 7, 10, 11ஆம் இடங்கள் வந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார். சந்திரன் மேச ராசியிலே இருந்தாலும் நல்ல பலன்கள் தான். ஆனால் ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் உணர்ச்சிப்பட்ட நிலையில் இருப்பீங்க, அதை தவிர்த்துருங்க. ஆனால் நேரம் நல்லா இருப்பீங்க. ராசியில் அசுபதி, பரணி, கார்த்திகையில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ நான் சொல்கிற தகவலெல்லாம் நோட்புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தினசரி காலண்டரை கழிக்கும்போது உங்களுக்கு அன்றைக்குள்ள நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமுள்ள நட்சத்திரமா அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நான் சொல்கிற நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமுள்ள நட்சத்திரங்கள், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அன்றாடம் நீங்கள் அன்றைக்கி வர நட்சத்திரத்தை நீங்கள் அதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம்.
இப்போ வந்து உங்களுக்கு வந்து அசுபதி பரணி கார்த்திகை 3 நட்சத்திரமும் மேசராசிக்கு உகந்த நட்சத்திரம் தான். அடுத்து வந்து மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம். அடுத்து பார்த்தோம்னா அஸ்தம் உத்திரம் சித்திரை, அஸ்தம் உத்திரம் சித்திரை, சுவாதி விசாகம், உத்திராடம் திருவோணம் அவிட்டம், சதயம் பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே மேசராசிக்கு வந்து யோகமுள்ள நட்சத்திரங்கள் தான். இந்த நட்சத்திரங்கள் வர்ற தினங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் நடக்கும், லக்கு நடக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சந்திரனுக்கு வருவான். சந்திரன் இன்னைக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அடுத்து வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு, மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் கூட சேர்றாரு, ராசிக்கு 10 11 கூட 4 கூட சேர்றதுனால குடும்பத்தில் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், தொழில் பண்ணுறவங்க மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஹோட்டல் தொழில் பார்க்குறவங்க, போர்டிங் அண்ட் லாட்ஜிங் வச்சுருக்கிறவங்க, காய்கறி மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, மண்டி வச்சுருக்கிறவங்க, பழக்கடை, ஜூஸ் கடை, பியூட்டி பார்லர், அப்புறம் வந்து ஐஸ் பார்லர், நீர் நிலையம் சம்மந்தப்பட்ட வேலைகள், ஃபிஷ் சம்மந்தப்பட்ட வேலைகள், இறால் பண்ணை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக இருக்கும். கூடுதலாக வந்து உணவு தானியங்கள், உணவு பண்டங்கள் உற்பத்தி பண்ணுறவங்க, விற்பனை பண்ணுறவங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனிபவன் கூட சந்திரன் சேர்றதுனால விவசாயம் சிறப்பாக இருக்கும். சனிபவன் சம்மந்தப்பட்ட தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். ஹார்ட்வேர்ஸ் ஒர்க் நல்லாயிருக்கும். மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கண்டக்டர், டிரைவர், கிளீனர், வேன் ஓட்டுநர், இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருவார், அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 11, 12 இந்த 2 நாட்கள் வந்து உங்கள் ராசிக்கு 10, 11 நாட்களில் இருப்பார். ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு சுபத்துவப்படுத்த நல்ல அமைப்பு தான். மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். மூத்த சகோதரனுக்கும் தாய்க்கும் சில பிரச்சனைகள் வந்தாலுமே லாபகரமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அந்த லாபகரமான நாட்கள் எந்த விஷயத்தில் சார் அப்படின்னா, ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறவங்க, புகைப்படம் எடுக்கிறவங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க, திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்க, அது போக வந்து சில வேலைகள் வெளி உலகத்துக்கு தெரியாமல் சட்டத்துக்கு உட்பட்டு சில வேலைகள்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிபிஐ வேலை, சிஐடி வேலை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த ஒரு நாட்கள். அடுத்து ராசிக்கு வருவார் சந்திரன், நல்ல அமைப்பு தான். பௌர்ணமி சந்திரனுக்கு முன்னாடி வருவார். ஒளிச்சந்திரனாக உங்கள் ராசியில் வந்து இருக்கிறது அருமையான அமைப்புங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த நாட்கள் நல்ல நாட்கள் தான், சரியா? ஸோ சந்திரனால் அடுத்த வரையும் நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு வர நாட்கள் நல்ல நாட்கள் தான். அன்றைக்கி கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, உணர்ச்சிப்பட்ட நிலையில் இருப்பீங்க, மற்றபடி நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்துல வந்து குருவோட சேருவார். ராசிக்கு 9, 12 கூடியவங்க சேர்றதுனால தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். ஸோ 13, 14, 15 டிசம்பர் 13, 14, 15 குருச்சந்திர யோகம், உண்மையான கஜகேஸ்வர யோகம் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். அப்போ குருவும் சந்திரனும் இணைந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற புதனையும் சூரியனையும் பார்க்குறது மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல பலன்கள் இருக்கும். குடும்பத்தில் தகப்பனோட கை ஓங்கியிருக்கும், தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தகப்பனால ஒரு பெருமை இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல சந்தோஷமாக இருக்கும், குழந்தைக்கும் தகப்பனுக்கும் நல்ல உறவு இருக்கும், தூரதேச அமைப்புகள் கிடைக்கும், சரியா? வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக அமையும், அங்கேருந்து பண வரவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதனை பார்த்து சுபத்துவப்படுத்துறதுனால புதன் 3, 6 கூடியவன், உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், சரியா? உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக இளைய சகோதரர்களில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். கணக்கு, மேத்தமெட்டிக்ஸ், சிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட், ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, இன்டர்நெட் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபகரமான நாட்களாக வருங்காலங்கள் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சந்திரன் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைக்கு போகிறாரு. அடுத்த ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போவார், நல்ல அமைப்பு தான். 3ஆம் இடத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, சரியா? 3ஆம் இடத்துக்கு போய்ட்டு 9ஆம் இடத்தை பார்ப்பார், அருமையான அமைப்பு. அந்த பாக்கியம் கை கொடுக்கும், சரியா? ஏற்கனவே வந்து லட்சுமி கடாட்சியம் பெற்ற சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் இருக்கிறாரு, 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 9ஆம் இடம் வலுப்படுறது, 9 கூடியவன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால அந்த தர்ம கர்ம பாக்கியஸ்தானங்கள் நல்ல வலுப்படுகின்றன. பாக்கியம் தர்மம் ரெண்டும் ஒன்று தான், ஏன்னா தர்மஸ்தானத்தை பாக்கியஸ்தானம் சொல்கிறோம். ஸோ பாக்கியஸ்தானம் வலுப்படுறதுனால வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது, நல்லதாகவே இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல இருக்கிற புதனும் வந்து இப்போதைக்கு வக்கரகதியில் இருக்கிறாரு. புதன் 8ஆம் இடத்துல வக்கரகதி ஆகிறது நல்லதான். 14, 12, 2024 வரைக்கும் வக்கரகதியில் இருக்கிறாரு. ஒரு மறைவு ஸ்தானத்தில் புதன் வக்கரமாகி 7ஆம் இடத்தை நோக்கி வர்றதுனால ஆள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, கொஞ்சம் ஆள் எந்த விஷயத்துலையும் கற்பூரம் மாதிரி இருப்பீங்க, கப்புன்னு பற்றிக்கிறவங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ வந்து இப்போதைக்கு வந்து கிரக நிலை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா மேசராசிக்கு வந்து கிரக நிலைகள் வந்து நல்ல சாதகமாக தாங்க இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. சந்திரனும் நல்ல நிலைமையில் தான் வராரு. அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போவார். 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்துட்டு சனி பவனை பார்ப்பார். 11ஆம் இடத்துல இருக்க சனி பவனை பார்க்கறது மிகச்சிறப்பு தான். தொழில் நல்லாயிருக்கும், தொழிலில் லாபம் இருக்கும், சரியா? நேர்களே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துக்கு போவார். 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கலாம், கேது கூட சேர்ந்து கிரகணம் பண்ணாலும் குரு பார்வைக்கு வருவார். ஸோ அடுத்தடுத்து பார்க்கும்போது சந்திரன் நிலைப்பாடு நல்லா இருக்குது. அடுத்து 7ஆம் இடத்துக்கு போனாலும் ஒரு ஒளிச்சந்திரனாக, ஏன்னா அவர் வந்து அடுத்தடுத்து போகும்போது அவருடைய ஒளித்தன்மை குறைஞ்சி போயிடும். பௌர்ணமியிலிருந்து அவர் வந்து சூரியகாந்தத்து வர வரைக்கும் ஒளித்தன்மையில் இருப்பார், அதுக்கிட்ட ஒரு ஒளி குறைஞ்சி போயிடும். 25ஆம் தேதிக்கு மேலே வந்து ஒளியற்ற நிலையில் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிருவார் சந்திரன். ஸோ டிசம்பர் 25 வரைக்கும் நல்லாயிருக்கும். அங்கிட்டு 26, 27 வந்து ராசியை பார்ப்பார். ராசியை பார்க்குறதுனால ஓரளவு பரவாயில்ல. 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனும் நல்ல பலன்களை கொடுப்பாரு.
துலாம் ராசியில் இருப்பார். துலாம் ராசியில் சித்திரை சுவாதி விசாகத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னா டிசம்பர் 27 வரைக்கும் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறதுங்க. அங்கிட்ட அடுத்த ஒரு 4 நாட்கள் வந்து கொஞ்சம் மத்தியமாக இருக்கும். சரியா, டிசம்பர் கடைசி ஒரு 4-5 நாட்கள் வந்து பலன்கள் கொஞ்சம் நல்லா இருக்காது. இருந்த போதிலும் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்தாலுமே அஷ்டம ஸ்தானத்துக்கு வந்தாலுமே குரு பார்வைக்கு வருவார். சரியா, அஷ்டம ஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது சந்திராஷ்டமம் தான், அவர் வந்து குரு பார்வைக்கு வருவார். குரு பார்வைக்கு வரும்போது ஓரளவு நிவர்த்தி ஆயிரும். ஸோ இந்த தடவை உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வரும்போது மிகச்சிறப்பாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ சந்திராஷ்டமம் வந்து அந்த அளவுக்கு கெடுபலங்களை கொடுக்காது. பொதுவாக வந்து இந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழைப்புகள் இருக்கும். சரியா, நிறைய அழைப்புகள் இருக்கும். திருமண நிகழ்ச்சிகளை நிறைய கலந்துக்கிருவீங்க. கொஞ்சம் சுபச்செலவு இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா நேர்களை, தேக ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 6 கூடியவன் வந்து 8ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. பொருளாதார சூழ்நிலை சில பேருக்கு வந்து கையை பிடிக்கும். சரியா, ஜனன ஜாதகத்தில் வந்து குரு கெட்டு போனவங்களுக்கு வந்து கொஞ்சம் கையை பிடிக்கும். ஏன்னா குரு வக்கர நிலையில் இருக்கிறாரு. இருந்தபோதிலும் சந்திரன் கூட சேர்றதுனால ஓரளவு பேலன்ஸ் ஆகிரும். வளர்பிறை சந்திரன் கூட சேர்றதுனால பேலன்ஸ் ஆகிரும். இருந்தபோதிலும் பொருளாதார நிலையில் கவனமாக இருங்க. வரவுக்கும் செலவுக்கும் இது பண்ணிக்கோங்க. வரவை கேட்டு கூடுதலாக செலவு பண்ணாதீங்க. கொஞ்சம் கையை பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். புதிய வேலைகளை எதுவும் எடுத்து செய்ய வேண்டாம். தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க பழைய வேலைகளே பாருங்கள். புதுசாக எடுத்து செய்ய வேண்டாம். அப்படி புதுசாக எடுத்து செய்யணும்னா திட்டமாக செய்யுங்க. பெரிய லெவலில் செய்யணும்னா ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஜனன ஜாதக தசாபுத்தியை செக் பண்ணிட்டு செய்யுங்க. தொழில் தொடங்குறதுக்கு வந்து நல்ல காலமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, தொழில் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாம். அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே, அதனால் இந்த டிசம்பர் மாதம் வருகின்ற நாட்கள் வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. திருமணமானவர்களுக்கு திருமண உறவு நல்லாயிருக்கும், காதல் கை கொடுக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரி, ஆண் பெண் இருபாளர்களுக்குமே நல்ல விதமாக காலகட்டமாக தான் இருக்குது. சரி, இப்போ அடுத்து வந்து உங்கள் ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. அசுவிதி, பரணி, கார்த்திகை. இந்த 3 நட்சத்திரத்துக்கு சில தகவல்களை சொல்கிறேன். அடுத்து பரிகாரத்தை சொல்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து பரிகாரம் தான் நிறைய தேவைப்படுது. ஏன்னா பரிகாரம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும், வீட்டில் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சில தகவல்களை சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து சில காரியங்களை சில நேரங்களை நம்ம விடாமல் செஞ்சால் தான் வந்து நமக்கு வந்து அது நல்ல நிலைமையை கொடுக்கும். சரியா நேர்களே, அதனால் பூத ஜோடத்தில் எப்போயுமே நான் ஒரு சிம்பிளாக தான் சொல்லுவேன். பெருசாலாம் செலவு இழுத்து விட மாட்டேன். சொல்கிற காரியங்கள்லாம் சிம்பிளாக இருக்கும், கை கடக்கமாக தான் இருக்கும். அதை மட்டும் செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தொடர்ந்து பாருங்கள், கேளுங்க, ஸ்கிப் ஆகிக்கிறாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனனா ஜான் செக் பண்ண அணுகுங்க. நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். சரியா நேர்களே, அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்குது பார்த்தோம்னா, உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துக்கிட்ட எந்த டீலும் வச்சுக்காதீங்க. திருமணம் மேட்சிங் பண்ண வேண்டாம். அதுபோக கூட்டணி சேர்க்கவும் திருமணத்துக்கும் பொருந்தாத நட்சத்திரங்கள் இதெல்லாம் எப்போயுமே தவிர்த்துடணும். நீங்கள் அசுவினி நட்சத்திரத்தை பிறந்தவங்க அசுவினி நட்சத்திரத்தை சேரக்கூடாது. ஆயில்யம், மகம், கேட்டை, மூலம், ரேவதி இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு எப்போயுமே ஆகாது, எந்த விஷயத்துக்குமே ஆகாது. அதனால் அவங்ககிட்ட நீங்கள் வந்து சகவாசமே வச்சுக்க வேண்டாம். அடுத்து வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட மலர் செவ்வள்ளிப்பூ. அனுகூலமான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரனை கும்பிட முடியாது, கோயில் இருக்காது. அதனால் பிரகஸ்பதி, குரு பகவானை கும்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட கல் வந்து வைடூரியம். சரி, அனுகூலமான அதிர்ஷ்ட நிறம் வந்து கரும்பச்சை. கரும்பச்சை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். டார்க் க்ரீன். அதிர்ஷ்ட எண் வந்து 1. 1ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு பேசிக்காக நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஜனன ஜாதக ரீதியாக தசாபுத்தி அதுபோல் கோச்சாரத்தில் சில அதிர்ஷ்ட எண்கள் வரும், அது அப்பப்போ மாறும். இருந்தாலும் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பேசிக்காக வந்து அதிர்ஷ்ட எண் வந்து 1 தான். அடுத்து வந்து பரணி, சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிர நட்சத்திரம் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் வந்து அனுசம். அதனால் அனுசம் சம்மந்தப்பட்டக்கிட்ட நீங்கள் டீலிங் எதுவுமே வச்சுக்க வேண்டாம். அதுபோக திருமணம் பண்ணுறதுக்கும் தொழில் கூட்டணி சேர்க்கிறதுக்கும் உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட எந்த தொடர்பும் வச்சுக்கூடாது. சரியா, அவங்க சகவாசமே இருக்கக்கூடாது. பூசம், பூரம், அனுசம், பூராடம், உத்திரட்டாதி, விசாகம். அடுத்து வந்து உங்களுக்கு அனுகூலமான மலர் வெண்தாமரை, அதாவது வெண்மையான தாமரை. இதை வந்து நீங்கள் மகாலட்சுமி தாய்க்கு கொடுக்கலாம். பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு மகாலட்சுமிக்கு கொடுக்குறது வந்து மிகச்சிறப்பு. வாழ்நாளில் இந்த வழிபாடு வந்து தொடர்ந்து செய்யுங்க. பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து எப்போயுமே மகாலட்சுமியோடைய அனுகிரகத்தை வளர்த்துக்கணும், மகாலட்சுமியை விடாமல் கும்பிடணும். அனுகூல தெய்வம் வந்து லட்சுமி தான். சரியா, கரெக்டாக இருக்குது.
உங்களுக்கு வந்து அனுகூலமான கல், அதிர்ஷ்ட கல் வந்து வைரத்தை போட்டுக்கலாம். ஆனால் கல் போடும்போது ஜனன ஜாதி செக் பண்ணிக்கோங்க, தசா புத்திக்கு மேட்சாக இருக்கணும். இப்போ சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள் பரணியில் பறக்கும்போதே சுக்கிர தசையில் தான் பிறந்திருப்பீங்க. @% சுக்கிரனுக்கு ஆகாத கிரக நிலைகள் இருந்துச்சுன்னா அந்த தசை கல் வந்து சில மேட்சிங் கொடுக்காது. சரியா? புதன் திசை நடந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, சுக்கிரனுக்கு வேண்டிய கிரகங்களோட திசை நடந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. சூரிய திசை நடக்கிறவங்க வைடூரியம் போடக்கூடாது அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி கல்லுகளை வந்து கொஞ்சம் மாற்றி போடணும். அது நீங்கள் சோசியர்கிட்ட தான் போய் அணுகணும், உங்கள் ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து வெண்நீலம், அதாவது என்ன ஒயிட் ப்ளூ, அதாவது எப்படின்னா ஃபேடான ப்ளூ, ஒயிட் ப்ளூன்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்ட எண் வந்து உங்களுக்கு வந்து 2ஆம் நம்பர். சரியா? 2ஆம் நம்பர் எப்போயுமே நீங்கள் சாய்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். உங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் வந்து விசாகம் தான். விசாக நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஆகாது, அதனால் அவங்ககிட்ட எந்த டீலிங் பண்ண வேண்டாம். அது மாதிரி உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் எடுத்துட்டோம்னா கார்த்திகை, புனர்பூசம், உத்திரம், விசாகம், உத்திராடம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு ஆக மாட்டாங்க. அவங்ககிட்ட நீங்கள் வந்து எந்த டீலிங்கை வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட பூ மலர் வந்து மந்தாரை. சரியா? மந்தாரை பூ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தெய்வம், இஷ்ட தெய்வம் வந்து அனுகூல தெய்வம் வந்து சிவபெருமான் தான். அதிர்ஷ்ட கல் வந்து மாணிக்கம். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் வந்து 3. சரியா? எண் 3 வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து மேச ராசியில் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஒரு கூடுதலாக சில தகவல் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். அடுத்து வந்து பரிகாரம், அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் பணம் வேணும். பணத்தை வச்சு தான் நம்ம இந்த பிரபஞ்சத்திலேயே வந்து நம்ம வந்து பிழைக்கிறோம். சரியா? மனிதன் பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் வந்து பணம் வேணும். கல்லறை இப்போ கருவறை டு கல்லறை வரைக்கும் பணம் வேணும். அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஸோ பணத்தை வந்து எப்படினாலும் சேர்க்கணும். இப்போ வந்து மேசராசி நேயர்களுக்கு எப்படி சார் பணம் சேர்றதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு பார்த்தோம்னா, மேசராசி நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பணம் சேரணும், குடும்பத்தில் ஒரு லட்சுமி கடாட்சியம் இருக்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது, நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வேலைக்கு அல்லது தொழில் கிளம்புறீங்களை விட்டு அந்நேரம் வந்து தெற்கு பகுதியில் வீட்டில் வந்து தென் பகுதின்னு ஒன்று இருக்கும். 4 மூலையில் தென் மூலையில் வந்து ஒரு சிட்டிகை, ஒரு ஸ்பூன் அளவில் வெள்ளத்தை வச்சிடணும். வெள்ளம்னா வந்து தூள் சக்கரை வைக்கலாம். இன்றைக்கி தூள் சக்கரை நல்லா கிடைக்குது. இல்லைன்னா நாட்டு சக்கரையோ தூள் சக்கரையோ அதை வந்து ஒரு சிட்டிகை, ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு ஸ்பூனை வச்சுட்டு போயிருங்க. அந்த பாத்திரம் வந்து சில்வர் பாத்திரமாக இருக்கக்கூடாது. பித்தாளை, செம்பு, வெங்கலம், இதில் வந்து அந்த அந்த சின்ன இது கிடைக்கும். இன்றைக்கி நிறைய பொருட்கள் கடையில் கிடைக்குது, சிறுசாக கிடைக்கும். குங்குமச்சிமல் மாதிரி ஒரு சின்ன பித்தாளையில் வாங்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அந்த நாட்டு சக்கரையை வச்சுட்டு அப்படியே மூலையில் வச்சுட்டு போயிருங்க. சரியா? அப்படி வச்சுட்டு போனீங்கன்னா அது வந்து அங்கே பக்கத்தில் இருக்க எறும்புகளுக்கு ஒரு தீவினையாக இருக்கும். இதை டெய்லி பண்ணுங்கள். சரியா? தினமும் பண்ணிங்கன்னா தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும், நல்ல பொருள் சேர்க்கை இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து அன்னதானம் பண்ணணும். அப்பப்போ அன்னதானம் பண்ணுங்கள். பிராணிகளுக்கு பண்ணாலும் சரி, பறவைகளுக்கு பண்ணாலும் சரி, மனிதர்களுக்கு பண்ணாலும் சரி, கோயில் வளர்த்து போனால் மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு வாங்கி கொடுங்க. சரியா நேர்களே? அன்னதானம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக செவ்வாய்க்கிழமையில் உங்கள் ராசிக்கு உகந்த கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை வந்து சிவபெருமானுக்கு வந்து கடலைப்பருப்பு நைவேத்தியமாக பண்ணுங்கள். கடலைப்பருப்பு இருக்குல்ல, அதை வந்து சுண்டல் பண்ணலாம். சரியா? அதை வந்து இந்த பூம்பருப்பு அப்படிம்பாங்க. கடலைப்பருப்பு வந்து உடைச்ச கடலைப்பருப்பு மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த கடலைப்பருப்பை அவிச்சு அதை படையல் பண்ணி நீங்கள் வந்து கோயிலுக்கு வர பக்தர்கள் கொடுக்கலாம். கோயிலில் நைவேத்தியம் பண்ணிட்டு கோயிலுக்கு வர பக்தர்கள் கொடுக்கலாம். இல்லை சார் கோயிலுக்கெலாம் போக முடியல சார் அப்படின்னா வீட்டிலே செய்யலாம். சிவபெருமான் படத்தை வச்சுக்கிட்டு தனியாக சிவபெருமான் படம் இருக்கக்கூடாது, சிவசக்தியோடு தான் இருக்கணும். எப்போயுமே சிவபெருமான் படத்தை வணங்கும் போது வந்து சிவசக்தியோடு இருக்கணும். அவர் வந்து சோமகந்தரோடு இருந்தாலும் சூப்பர். அவர் குடும்பத்தோடு இருப்பார். விநாயகர், முருகர், சிவசக்தியோடு இருப்பார். ஸோ இந்த 4 பேர் கலந்த படத்தை கும்பிடுறது ரொம்ப சிறப்பு. சரியா நேர்களே? அந்த படம் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைனா சிவன் சக்தி இருந்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இல்லைனா அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை தாய், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், இப்படி வந்து சிவசக்தியோடு சேர்ந்த சாமி படங்களை வச்சு வழங்குங்க. தனியாக சிவன் படத்தை வச்சு வழங்குறத வந்து செய்யலாம், ஆனால் அதுக்கு ரொம்ப எதியை சுற்றி வேணும். ஏன்னா சிவன் வந்து ரொம்ப ஒரு தபசி, அவர் தபத்திலே இருக்கிறவர், அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்காகத்தான் முருக வழிபாடு கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியா? நல்ல ஜோதிட நம்ம சில வழிபாடு முறையில் பார்த்துட்டோம்னா, சிவன் தான் முருகன், சிவன் தாண்டி மகனாக பிறந்தாண்டி அன்று சினங்கொண்டு மலை மேலே அமர்ந்தாண்டி. அந்த சிவபெருமான் தான் முருகனாக பிறந்திருக்கிறாரு. முருகனுக்கு வந்து எல்லாமும் உண்டு. முருகன் வந்து ஒரு விழாக்கோலம் கொண்ட தெய்வம். எந்நேரமும் எப்பவும் வழிபடலாம். சரியா? எந்த நேரமும் அவர் வந்து நமக்கு முன்னாடி நிற்பார். அவர் வந்து தனியாகவும் இருப்பார், வள்ளி தெய்வானோடு இருப்பார். ஒரு நல்ல ஒரு வழிபாட்டுக்கு உகந்த தெய்வம் முருகன் தான். நினைத்தவனே எதிரே வந்து நிற்பார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமலர் அஞ்சேல் என 7 தோன்றும், நெஞ்சில் உருகாலும் நிலைக்கல இருகாலம் தோன்றும் முருகா என்று ஓதற்குமன். ஸோ அப்படிப்பட்ட முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சிவ வழிபாடு செய்ய கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறவங்க
ஏன்னா சிவனை வந்து ரொம்ப எல்லாரும் நெருங்க முடியாது. அப்படி தயக்கமாக மனதில் இருக்கிறவங்க முருக வழிபாடு பண்ணலாம். சரியா? முருகனுக்கு கூட நீங்கள் வந்து அந்த கடலை பருப்பை வந்து நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணலாம். ஓகே, சிவனுக்கும் செய்யலாம். சிவனுடைய அந்த குடும்ப படம் சோமசந்தர் படத்தோடு இருந்தாருன்னா அந்த வழிபாடு பண்ணலாம். இதை செய்யுங்க. சரியா? வீட்டில் செய்யுங்க. சுருக்கமாக செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இதுக்கெல்லாம் எந்த காசு பணம் ஆகாது. சின்ன சின்ன வேலைகளை நம்ம வந்து சிரத்தை எடுத்து செஞ்சோம்னா பெரிய லாபங்கள் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் செஞ்சு பார்த்து பயனடைஞ்சு தான் நம்ம சொல்கிறோம். அதை கொஞ்சம் தயவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தரும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னா மார்ச் மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மார்ச் மாதம் சனி பயிற்சிக்கு முன்னாடி தான் 7 சனி ஆரம்பிக்கும். நேரம் வீடியோ போடுறேன். 12ஆம் இடத்துல வந்து ஒரு பெரிய காம்பினேஷன் இருக்குது. சனி ராகு இணைவாங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. ராசிக்கு 10-11 கூடியவன் ராகுட சேர்றதுனால தொழிலில் சில பின்னடைவு சந்திக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. தொடர்ந்து வீடியோ போடுங்க. நான் அப்பப்போ சாதக பாதங்களை சொல்லுவேன். நான் வந்து சாதகத்தை எந்த அளவுக்கு சொல்கிறேனோ அதெல்லாம் ஒரு தனியாக இருக்கட்டும். அது வந்து நடக்கும். நல்லது நடக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா நேர்களே? ஆனால் பாதகமான நேரத்தில் கவனமாக இருக்கணும். எச்சரிக்கை தான் ரொம்ப முக்கியம். ரோட்டுக்கு எதுக்கு சிக்னல் போடுறாங்க? எச்சரிக்கையாக தான் போடுறாங்க. இல்லைனா ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல வண்டி அவசரம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் குருஷியலான இடத்துல ஜங்ஷனில் எதுக்கு சிக்னல் போடுறாங்கன்னா எது பிரச்சனை வந்துடக்கூடாது, விபத்து நடந்துடக்கூடாது, யாருக்கு எது ஆயிடக்கூடாதுன்னா சிக்னல் போடுறாங்க. ரெட்டு எல்லோ மஞ்சள் சிவப்பு பச்சை. சரியா? ரெட் சிக்னல் ரொம்ப முக்கியம். ரெட் சிக்னல்னால் நில்லுன்னு அர்த்தம். அது மாதிரி பாதகங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் நின்று நிராய்ச்சி போகணுமோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். என்னோடய வீடியோக்கள் போதி ஜோடத்தில் போடுற வீடியோக்களை தொடர்ந்து கேட்டிங்கன்னா சாதக பாதங்களை கரெக்டாக சொல்லுவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பாதகம் என்ன சார் இருக்குது? மேசராசி சுற்றி கஷ்டமான அமைப்பு எது சார் அப்படின்னு சொன்னோம்னா புதன் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனில் இருக்கிறாரு. 3-6 கூடையவன். உத்தியோகத்துக்கு போகிறவங்க கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் குறிப்பாக கணக்கு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, எழுத்து சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அக்கௌண்டண்ட்டு, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதர வழியிலும் கவனமாக இருக்கணும். தம்பி தங்கச்சி வழியிலும் கவனமாக இருக்கணும். பெருமாள் வழிபாடு பண்ணிக்கோங்க. பெருமாள் கோயிலுக்கு போங்க. புதன்கிழமை இரவு 8-9 பெருமாளை கும்பிடுங்க. நான் இந்த பரிகாரத்துக்கு சொன்னது வாழ்நாள் முழுக்க செய்யணும். சரியா? இந்த தென்மூலையில் வந்து சக்கரை வைக்கிறது, சிவபெருமானை கும்பிடுறதெல்லாம் வந்து நீங்கள் வாழ்நாள் முழுக்க செய்யணும். மேசராசியில் பிறந்துட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். பட் அட் பெர்சென்ட் கோச்சாரத்தில் சரியில்லாத கிரகம் புதன் தான். அதனால் புதன் வழிபாடுக்கு வந்து பெருமாளை தான் கும்பிடணும். ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணலாம். படிக்கிற மாணவர்களுக்கு நோட் புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எவ்வளோ நாள் வரைக்கும் சார் அப்படின்னா 3/1/2025 வரைக்கும், ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கங்கிட்ட அவர் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். 9ஆம் இடத்துக்கு போகிறோன்னு போயிட்டாருன்னா ஓரளவு பரவாயில்ல. தேக ஆரோக்கிய பிரச்சனை மட்டும் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா? ஏன்னா குருவுக்கு வந்து சஷ்டாசமாகிடுவார். ஏன்னா வீடு கொடுத்த குருவுக்கு வந்து அவர் வந்து 6ஆம் இடத்துல இருப்பார். என்றைக்குமே ஒரு கிரகம் தனக்கு வீடு கொடுத்த கிரகத்துக்கு வந்து 6-8 மறையக்கூடாது. மறைஞ்சிச்சுன்னா அது வந்து நல்ல நிலைமையில் இல்லைன்னு அர்த்தம். சரியா? இப்படி நிறைய இருக்குது. ஜோதிடத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் அந்த தகவல் வந்து அந்த அமைப்பு உங்களுக்கு தேவையில்லை. பட் உங்களுக்கு ரிசல்ட்டு தான் வேணும். உங்களுக்கு தேவை பலன்கள். அந்த பலன்கள் சாதக பலன்களா பாதக பலன்களா இதை சொல்கிறதா ஒரு ஜோதிடரோட கடமை. அதை இன்றைக்கி நான் கரெக்டாக செய்வேன் இறைவன் அருளால். அதனால் தொடர்ந்து பாருங்கள். இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. நான் வந்து இந்த குருச்சந்திர யோகத்தையும் சொல்லியிருக்கிறேன். அதுபோல் தனிப்பட்ட முறையில் உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு தேவையான சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ராசிக்கு வேண்டிய பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன். அட் ப்ரெசென்ட் எந்த தெய்வத்தை வணங்கணும், பெருமாளை வணங்கணும் அதையும் சொல்லியிருக்கிறேன். அதை கொஞ்சம் சிரத்தையோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதுபோக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் லக்கண ரீதியாக ஜாதக தசாபுத்தி நடக்கும். சரியா? ஜாதக தசாபுத்தி வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை இப்படி நடக்கலாம். சரியா? இதுக்குள்ளே தான் நடக்கும். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அசுபதி பரணி கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு அந்த ராகு திசையிலேருந்து ஆரம்பித்து குரு திசை, சனி திசை, புதன் திசைக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அடுத்து நான் வீடியோ போடுறேன். தசாபுத்திக்கு வீடியோ போடுறேன். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. அதை எடுத்து உங்களுக்கு கோச்சாரத்தை மேட்ச் பண்ணி வீடியோ போடுறேன். தகவலை சொல்லணும்னு நினைக்கிறேன். வேலைகள் நிறையா இருக்குது. சுய ஜாதகம் நிறையா வருது. அதையும் பார்த்துட்ருக்கிறேன். இப்போ மேசராசியில் நீங்கள் சுய ஜாதகம் செக் பண்ணுறதா இருந்தாலும் அணுகலாம். சரியா நேர்களே? அணுகுனீங்கன்னா ஒரு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நல்ல விதமாக பார்த்து கொடுப்போம். ஓகே நேர்களே? மேசராசிக்கு வந்து அட் பெர்சென்ட் வந்து கிரகங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. சரியா? 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நீசவக்கரம், 6ஆம் இடத்துல கேது சந்திரசாரம், 8ஆம் இடத்துல புதன் சூரியன். சரியா? இருந்த போதிலும் சூரியன் 5 கூடிய 8ஆம் இடத்துல இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். குரு பார்வையில் இருக்கிறாரு. நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்கள் நடக்கும் உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில்.
அடுத்து வந்து 10ஆம் இடத்துல சுக்கிரன், சூப்பர் அருமையான அமைப்பு. 2, 7 கூடிய 10ஆம் இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவி நல்லா இருப்பீங்க. தொழில் ரீதியாக நல்லபடியாக இருப்பீங்க. கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு குடும்பத்துக்கு நல்ல வருமானம் வரும். தொழில் மூலமாக நல்ல வருமானம் வரும். அடுத்து வந்து சுக்கிரன் வந்து 25ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போய் சனி பகவான் சேர்ந்துட்டாருன்னா சூப்பராக இருக்கும். சரியா? 11ஆம் இடம் வளர்க்கும். சனி பெயர்ச்சிக்கு முன்னாடி சனி பகவான் நல்ல பலன்களை கொடுத்துட்டு போயிடுவார். சுக்கிரன் கூட சேர்ந்து சூப்பர் பலன்களை கடைசி அந்த 1ஆம் மாதம் கொடுப்பாரு. சரியா? 3ஆம் மாதம் உங்கள் ராசி 12ஆம் இடத்துக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சிருவார். 7.5 சனி வேலையை ஆரம்பிச்சிருவார். ஓகே, வருவதெல்லாம் வரட்டும், பார்ப்போம். சரியா? இதுவும் கடந்து போகும். அதனால் மேசராசினியர்கள் இந்த 7.5 சனின்னு ஒன்று வருதுன்னு அதை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. அப்பப்போ வீடியோ போடுவேன். 7.5 சனி வந்தாலுமே மற்ற கிரக நிலைகள்லாம் இருக்குது, எல்லாம் கலந்து தான் பலன்கள் வரும். சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு நீங்கள் வந்தாலுமே மற்ற கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும். சரியா? அதனால் மிக்சிங் தான். குணம் நாடி குற்றம் நாடி அது மிக நாடி மிக்க கொள்ளுன்னு சொன்ன மாதிரி கிரகங்கள் கெட்ட இடத்துல இருந்தாலுமே எல்லா கிரகங்களும் கெட்ட இடத்துல ஒரே நேரத்தில் இருக்காது. சில கிரகங்கள் சாதகமான இடத்துல நல்ல இடத்துல இருக்கும்போது அதோடைய பலன்கள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மேசராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களையும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.